வணக்கம், இது லேர்ன் தமிழ் சேனல். இன்றைக்கு இந்த காணொளியில் தமிழில் எப்படி சொற்களை ஈஸியாக மாணவர்களை எழுத வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கரும்பலகையில் என்ன பண்ணலாம், இந்த ஆ வரிசையும் அடுத்தது அக்கு வரிசையோட வரிசையும் எழுதிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டில் செஞ்சு இந்த மாதிரி 2 வரிசையும் எழுதி கூட மாணவர்களுக்கு சொல்லி தரலாம். நான் இப்போ சார்ட்டை ஆல்ரெடி பண்ணி வச்சதால் இப்போ நான் அதை எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணலாம், இந்த ஆ வரிசையும் அக்கு வரிசை 2 வரிசையும் எழுதிக்கலாம். எழுதிட்டு என்ன பண்ணலாம், அதில் இருக்கிற எழுத்துக்களை மட்டும் வச்சு மேக் பண்ண சொல்லலாம். இப்போ எப்படி மேக் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். செகண்ட் ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணலான்னா கரும்பலகையில் இந்த ஆ வரிசையும் மெய் எழுத்துக்களையும் எழுதி போட்டுட்டு இதுலேருந்து மேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருந்தால் இந்த மாதிரி சார்ட்டில் பண்ணி கூட அவங்கள அந்த லெட்டர்ஸ் எடுத்து ஒரு வேர்டு சொல்லி கூட மேக் பண்ண சொல்லலாம். இப்போ பாருங்கள், சக்கரம் அந்த வேர்டுக்கு நம்ம மேக் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட் லெட்டர் நம்ம சாவை எடுத்துக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு சக்கரத்துக்கு செகண்ட் லெட்டர் இக்கு, அப்போ இக்கு எடுத்துக்கிறோம். அடுத்தது தேர்ட் லெட்டர் கா எடுத்துக்கிறோம். அடுத்தது ரா, கடைசி எழுத்து இம்மு, இம். இப்போ சக்கரம் அப்படிங்கிற சொல் நமக்கு கிடச்சிடுச்சு. இதில் வேறு வரிசையிலேருந்து எந்த எழுத்துக்களும் இல்லை. இதனுடைய சொற்களஞ்சத்தை எப்படிலாம் பெருக்கலாம் பாருங்கள். இப்போ சக்கரத்துலேருந்து சாவையும் நீக்கிட்டோன்னா கரம் என்ற சொல் கிடைக்கும். அப்போ கரம்னா கையே அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சொல் மேக் பண்ணலாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பா லெட்டர், பா. அடுத்தது அதே ஆ வரிசையில் ழா, அடுத்ததாக இம்மு. இப்போ பழம் அப்படிங்கிற சொல் நம்ம மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மஞ்சள்ன்ற சொல் மேக் பண்ணலாம். மா, அடுத்தது இஞ்ச், அடுத்தது சா, அடுத்ததாக இல், அதாவது நகர இல். இப்போ பாருங்கள், மஞ்சள், மஞ்சள்ன்ற சொல்லி மேக் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நிறைய சொற்கள் மேக் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ பழம் மேக் பண்ணியிருந்தோமா, அதில் ழாவை எடுத்துகிட்டு டா வச்சோன்னா படம் அப்படின்ற சொல் வரும். அடுத்ததான் அதுலேயே நம்ம இட்டுன்ற எழுத்து சேர்த்தோம் அப்படின்னா பட்டம் அப்படிங்கிற சொல் கிடைக்கும். இப்போ இந்த மா எழுத்துலேயே மத்தளம் அப்படிங்கிற சொல்லையும் நம்ம மேக் பண்ணலாம். மாவுக்கு மத்தளம். நெக்ஸ்ட் லெட்டர் இத்து, நெக்ஸ்ட் லெட்டர் தா, நெக்ஸ்ட் லெட்டர் லா, நகரலா, நெக்ஸ்ட் லெட்டர் இம்மு. இப்போ பாருங்கள், மத்தளம். இதுவும் ஆ வரிசைக்குள்ளே மெய் எழுத்துக்குள்ளே தான், இல்லை வர எழுத்துக்குள்ளும் இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறையா சொற்கள் மேக் பண்ணலாம். சொற்கள் எப்படி என்னென்ன லெட்டர்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பா லெட்டர், அடுத்தது 3 சுழி நா, இதை டன்னகரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 சுழி நாவை டன்னகரம் சொல்லலாம். பணம் அப்படின்னா டன்னகரம் நா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அடுத்ததாக இம்மு. இப்போ பணம் அப்படிங்கிற சொல்ல நம்ம மேக் பண்ணியாச்சு. அடுத்தது
இதில் நாவை எடுத்துட்டா நம்ம பலம் அப்படின்ற சொல்லையும் நம்ம மேக் பண்ணலாம். நாவை எடுத்துகிட்டு லாவை வச்சோன்னா பலம் அப்படிங்கிற சொல்ல கூட நம்ம மேக் பண்ணலாம். அடுத்ததாக பாருங்கள், இன்னும் இந்த பால் லெட்டர்லேயே வேறு சொல்லையும் நம்ம மேக் பண்ணலாம். பள்ளம் அப்படிங்கிறது. பள்ளம் அப்படின்னா அதுக்கு நகர இல்லு வரும். அடுத்தது நகர லா வரும். நகர இல்லு நகர லா. பள்ளம் பா இல் லா இம் பள்ளம். இப்போ மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த பா எழுத்தில் ஈக்கு பக்கம் அப்படின்ற சொல்ல மேக் பண்ணலாம். அடுத்தது கா. நெக்ஸ்ட் லெட்டர் எம்மு. இப்போ பக்கம் அப்படிங்கிற சொல்ல நம்ம மேக் பண்ணியாச்சு. இது மாதிரி வேறு சொல்லை நம்ம உருவாக்கலாம். இப்போ வயல். வா ய இல். இப்போ பாருங்கள், வயல் அப்படிங்கிற சொல்லி உருவாக்கியிருக்கோம். அடுத்து அதே மாதிரியே மடம் அப்படிங்கிற சொல்லு உருவாக்கலாம். மா ட மடம் அப்படின்னு சொல் மேக் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், இந்த மடம் அப்படிங்கிற சொல்லில் நம்ம இட்டு அந்த லெட்டரை நம்ம மாவுக்கு பக்கத்தில் வச்சோன்னா மட்டம் அப்படிங்கிற சொல்லு கிடைக்கும். மட்டம் அப்படிங்கிற சொல்லு கிடைக்கும். இன்னும் நிறைய சொல்லு சங்கம் அப்படின்னு உருவாக்கலாம். இப்போ வாங்க சங்கம் அப்படிங்கிற சொல்லை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சங்கம் ஃபர்ஸ்ட் லெட்டர் சா, செகண்ட் லெட்டர் இங், நெக்ஸ்ட் லெட்டர் கா, கடைசி லெட்டர் எம்மு. சங்கம். இப்போ இந்த சங்கம் அப்படிங்கிற சொல்லில் நம்ம முதலெழுத்து சாவை நீக்கிட்டு தங்கம் அப்படிங்கிற சொல்ல நம்ம மேக் பண்ணலாம். இது மாதிரி நம்ம நோட்டில் கூட மாணவர்கள் என்ன பண்ணலாம், இந்த 2 வரிசையிலேருந்து சொல்ல மேக் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ் ரூமில் ஒரு ஆக்டிவிட்டியாக கூட கொடுக்கலாம். இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு சொல்லி அந்த லெட்டர்ஸை வந்து கரெக்டாக அந்த தங்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்னென்ன லெட்டர் வரும் அப்படிங்கிறத மாணவர்களையே இந்த மாதிரி மேக் பண்ண சொல்லி நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.